கிஷோர் சரவணன் என்ற கடலூர் மாவட்டத்தை சார்ந்த மாணவன் கடந்த 2023ஆம் ஆண்டில் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். அந்த இளைஞர் கிஷோர் சரவணன் தற்பொழுது ரஷ்யாவில் ஆயுத பயிற்சி அளிக்கப்பட்டு அவருக்கு போதை மருந்துகள் கொடுக்கப்பட்டு இனி சில நாட்கள் அல்லது வாரங்களில் அவர் ரஷ்யா உக்ரைன் போருக்கு அனுப்பப்பட உள்ளார். அவ்வாறு அவர் போருக்கு அனுப்பப்பட்டால் கிஷோர் சரவணனை நாம் இழந்திட நேரிடலாம். இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் கிஷோர் சரவணனுடைய தாய் தந்தையார் இருவரும் என்னை சென்ற வாரம் திருச்சியில் என்னிடம் வந்து அவர்களுடைய இந்த ஒரு அவல நிலையை எடுத்து கூறினார்கள். இன்று பத்திரிகையாளர் சந்திப்பு எதுக்கென்றால் இது ஒரு கிஷோர் சரவணன் கிடையாது. அதிகாரப்பூர்வமாக நம்முடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படி கிட்டத்தட்ட 126 இந்தியர்கள் இதுபோன்று ரஷ்யாவில் அங்கே சிறையில் அடைக்கப்பட்டு ராணுவ பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்களை வற்புறுத்தி அங்கே உக்ரைனுடன் நடக்கும் போருக்கு அனுப்பியுள்ளது ரஷ்ய அரசு. அதில் ஏற்கனவே வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் தரவுகளின்படியே அவ்வாறு அனுப்பப்பட்ட அந்த 126 இந்தியர்களில் 12 பேர் அந்த போரில் உயிரை இழந்துள்ளனர். 16 பேர் காணவில்லை. இது அதிகாரப்பூர்வ தரவுகளின்படி. ஆனால் அன்அபிஷியல் ஃபிகர்ஸ் பல நூற்றுக்கணக்கான இந்தியர்கள், தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்கிற பல்வேறு மாநிலங்களில் எல்லாம் வசதி இல்லாத சாதாரண வீட்டு பசங்க, ஒன்று கல்விக்காக, குறிப்பாக மருத்துவ படிப்புக்காக போன மாணவர்கள், இல்லை பொழப்புக்காக, அங்கே ஒரு வேலை வாய்ப்புக்காக தவறாக ஒரு சித்தரிக்கப்பட்டு அங்கே போய் அவங்கள வற்புறுத்தி அவங்கள டார்ச்சர் தான், மன ரீதியாக